நான் 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது தெருவில் ஒரு ஜோசியம் வந்தான். தம்பி உன் கைரேகை பார்க்கணுன்னா நல்லா பார்ப்பான்னு சொன்னேன். ஆனால் ஓசியில் பாரு, காசெல்லாம் கொடுக்க மாட்டேன். பார்த்துட்டு உனக்கு மண்டையில் மூளையே இல்லை, ஞானமே இல்லை, உன் கைரேகையில் படிப்பு ரேகையில் ஒரு பெரிய கட்டு விழுந்திருக்கு, வெட்டு, 10ஆம் கிளாஸ் நீ தாண்ட மாட்டா என்னெல்லாமோ சொன்னான். அவனை பார்த்து சொன்னேன், எங்கள் அப்பா என்ன எம்ஏ படின்னு ஒவ்வொரு கடிதத்திலும் எழுதுவார். படிப்பே வராதுன்றிய, நான் படிக்கத்தான் போகிறேன், உயர்ந்த நிலைமைக்கு வரத்தான் போகிறேன், உன்னை நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னால், எங்கேயாவது நான் ஜோசியம் பார்த்துட்டு இருக்கும்போது நீ வந்து என்ன உருட்டுக்கட்டையினால அடிக்கலான்னு சொன்னான். அப்படியா? ஐயோ எனக்கு படிப்பு வராதுன்னு சொல்லிட்டாங்களே, என் மம்மி நான் எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான். அவன் சபிச்சான், இவன் சபிச்சான். எவன் சபிச்சா என்ன? ஆண்டவர் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிறவர். ஆமே, அல்லேலூயா. கர்த்தர் மேல நமக்கு நம்பிக்கையா இருக்கணும். கர்த்தர் ஆசீர்வதித்தா இருப்பார். உலகத்தில் எத்தனையோ எம்ஏ படித்தேன், 5 டாக்டரேட் வாங்கினேன், 63 தேசத்துக்கு ஆண்டவர் கொண்டு போனார். மனுஷன் சபிக்கிறது நம்ம காதிலே போட்டுக்கிடக்கூடாது. ரூமு மூலையில் உட்காந்துட்டு ஓன்னு அழுதுட்டு, அவன் சபிச்சிட்டான், இவன் பிடிச்சிட்டான், மாமையான் புருஷனே இப்படி சொல்லிட்டார் அப்படி சொல்லிட்டார். 1000 பேர் சொல்லட்டும், கர்த்தர் உன்னுடைய பட்சமாக இருக்கார். நீ வாலாகாமல் நீ தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.